So hello guys, welcome to CodeMax Technology. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கனா Flutterல வந்து எப்படி ஒரு push notification பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். And இது வந்து Firebase and OneSignal. So இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு push notification வந்து Flutterல பண்ண போறோம். And நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல web development and app development related ஆன நிறைய வீடியோஸ் வந்து அவேலபிளா இருக்கு. And இதுக்கு அப்புறம் வந்து app development related ஆன நிறைய வீடியோஸும் வரும். சோ மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு வந்து ஒரு சாம்பிள் ஒரு கோடு வந்து ஃப்ளட்டரில் வந்து அதாவது ஒரு இனிஷியல் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபயர்பேஸில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து அந்த ஃபயர்பேஸ் வந்து ஃப்ளட்டரோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக எப்படி வந்து ஒரு ஃப்ளட்டர் வித் ஃபயர்பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஃப்ளட்டர் புஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபயர்பேஸில். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி கனெக்டடாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், அப்புறம் வெப். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் கனெக்ட் பண்ணதுக்கான அந்த ஃபைலும் வந்து நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி நான் வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை எப்படி வந்து OneSignal கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து OneSignal வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? OneSignal. ஓகே, ஸோ இந்த OneSignal வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் புஷ் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து இவங்க அன்லிமிட்டடாக வந்து நமக்கு ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணுறப்போ புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம OneSignal வச்சு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அன்லிமிட்டட் மொபைல் புஷ்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் அதனால் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய பழைய ப்ராஜெக்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நியூ ஆப் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஆப் ஆர் வெப்சைட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆப்போட நேம் அப்படின்றது கேட்கும். ஸோ உங்கள் ஆப்போட நேம் என்ன அப்படின்றது கேட்கும். அண்டு அந்த ஆப்புக்கான நேம் வந்து நான் இப்போதைக்கு ஒரு ஃப்ளட்டர் ஃப்ளட்டர் புஷ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்றது கேட்கும். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணனால எனக்கு 2 காட்டுது. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னா க்ரியேட் ஆர்கனைசேஷன்றதை கிளிக் பண்ணி ஒரு நியூ ஆர்கனைசேஷன் கொடுக்கணும். ஸோ அதில் தான் வந்து நம்ம நேம் அந்த இதெல்லாமே கொடுப்போம். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் லைக் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்டோட நேம் அண்ட் வெப்சைட் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட நேம் அண்ட் வெப்சைட் வந்து நீங்கள் இங்கே இதில் கொடுக்கணும். அண்ட் நான் வந்து ஆல்ரெடி இருக்க என்னோடது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்பிள், கூகுள், வெப்பு, இமெயில், எஸ்எம்ஆர், அப்புறம் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நிறையா இருக்குது. விண்டோஸ், மேக்கு, அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்க்கானதும் இருக்குது. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுள், ஆண்ட்ராய்டு, இந்த FCM அப்படின்றது இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கான்ஃபிகர் யுவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜேசான் ஃபைல் வந்து கேட்பாங்க. லைக் என்ன அப்படின்னா நம்ம ஃபயர்பேஸில் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டோட ஒரு API கீஸ் இருக்குது, அந்த ஒரு ஜேசான் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து உங்கள் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த சர்வீஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா?
ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து க்ளவுட் மெசேஜிங் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ஃபயர்பேஸ் க்ளவுட் மெசேஜிங் வந்து எனேபிள்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சம்டைம்ஸ் டிசேபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அண்ட் இது வந்து எனேபிளில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ சர்வீஸ் அக்கௌண்ட் போயிட்டு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குங்க இல்லையா, ஸோ ஜென்ரேட் நியூ ப்ரைவேட் கீ. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜேசான் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஜேசான் ஃபைல்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டோட ஒரு ஆக்சஸ் டோக்கன்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நார்மல் இமெயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். இன்கேஸ் ஒரு ஆர்கனைசேஷன் இமெயில் உங்கள் கம்பெனி இமெயில் வச்சு இது பண்ணுறீங்க, ஆர் உங்களோட காலேஜ் இமெயில், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு இமெயில் வச்சு நீங்கள் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் பண்ணி அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணலாம்னு வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகாது. ஏன்னா அது ஆர்கனைசேஷன் வரப்போ அவங்கள்ட்ட ஆக்சஸ் கொடுத்தா மட்டும், ஆர்கனைசேஷன் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு சில இது இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் பர்சனல் மெயில் ஐடியிலே ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ யுவர் ப்ரைவேட் கீ கிவ்ஸ் ஆக்சஸ் டு ப்ராஜெக்ட், அதாவது சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த இதில் வந்து ஏபிஐ கீலாம் இருக்கும். நீங்கள் இதை வந்து லூஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்காவது கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்றது தான். ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட் கீ நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஜென்ரேட் கொடுத்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். அண்ட் நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்னோடய இதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இது எனக்கு இப்போதைக்கு நான் வந்து சேவ் பண்ணல, ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து உங்கள் ஃபோல்டரில் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேவ் பண்ண ஃபைலை வந்து இதில் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஸோ நான் சேவ் பண்ண ஃபைலை வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்லோட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஸோ நேட்டிவ் ஆண்ட்ராய்டு, இது வந்து ரியாக்ட் நேட்டிவ், யூனிட்டி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ இந்த ஃப்ளட்ரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். டேரெக்டாக வந்து ஃப்ளட்டரோடையும் கனெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெறும் நேட்டிவ் ஆண்ட்ராய்டு இல்லைனா வந்து ஐஓஎஸ்க்குன்னு மட்டும் நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது வந்து நம்மளோட தான். பட் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக ஃப்ளட்ரு தான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபயர்பேஸ்மே வந்து அதனால தான் வந்து நம்ம டேரெக்டாக ஃப்ளட்டரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐஓஎஸ்ஸு, வெப்பு, ஆப்புன்னு சொல்லி இருக்கிற ஃப்ளட்டரோட எல்லா இதுலேயுமே கான்ஃபிகர் ஆகிரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம புஷ் நோட்டிஃபிகேஷனுக்கும் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஆப் ஐடி அப்படின்றது ஒன்று இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒன் சிக்னலில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஏபிஐ ஐடி மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடி வந்து உங்களோட ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அண்ட் இதை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளட்டர் டாக்குமெண்டேஷன் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு லைப்ரரி ஃப்ளட்டரில் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு இது. ஸோ என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்னல் ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி என்னோட பப்ஸ்பெக்கில் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒன் சிக்னல் 5.1.2 அப்படின்றது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் கீழே நமக்கு ஒரு 3 லைன் கோட் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இது ஒன் சிக்னலோட இதை வந்து ஆப் ஐடி வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக, லைக் எப்படின்னா நம்மளோட ஆப்பில் வந்து இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப் ஐடி வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம ஆப் ஐடி ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் எந்தெந்த ஆப் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு வந்து மெசேஜ் போகிற மாதிரி இதாயிரும். அண்ட் இப்போ இதை வந்து செக் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து செக் சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வில் டிடெக்ட் எனி சப்ஸ்கிரைபர் யூஸர் ஃபார் திஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வருது. லைக் என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னும் அந்த ஆப் ஐடியை வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு யூஸருமே இல்லை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக இந்த 3 லைன் ஆஃப் கோடை வந்து நம்ம காப்பி பண்ணி
நம்மளோட கோடில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து இம்போர்ட்டுக்கு ஓகே ஓகே. ஸோ இதை நான் வந்து இப்போ என் ஆப் ஒரு தடவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், நம்ம அந்த ஆப் ஐடியும் வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுதான் அந்த ஆப் ஐடி. ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல யுவர் ஆப் ஐடின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் திருப்பி வந்து ரன் ஆகிருச்சு. அண்டு இப்போ வந்து நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்ட்டு யூசர் ரன்னிங் ஆன் விவோ 1906 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது வந்து என்னோடய மொபைல் தான். ஸோ இப்போ நம்ம ஆப் ஐடி கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு நம்மளோட ஆப் ஐடி. ஸோ ஆப் ஐடி இருக்குன்னு வந்து காட்டிடுச்சு. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம டன் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ டன் கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஃப்ளட்டர் புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இங்கே போனீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு நியூ புஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாங்காக, அதாவது நம்மளே வந்து எல்லாம் கொடுக்குற மாதிரி, அரல்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில ஃபார்மேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏஐ ஜென்ரேட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓகே, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இன்கேஸ் உங்கள் ஆப்புக்கு ஏற்ற அப்படி இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்ஸை மாற்றிட்டு டைரெக்டாக சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகே நான் இதை அப்படியே சென்ட் பண்ணுறேன். அண்டு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்ட் நான் இப்போ வந்து சென்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எஸ்டிமேட்டட் ரிசப்ஷனிஸ்ட்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம அந்த ஆப் ஐடி எத்தனை மொபைலில் வந்து இன்செர்ட் ஆகியிருக்கு அப்படின்றதான். லைக் இந்த ஏபிகே நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அப்போ அது வந்து 2 அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ எத்தனை பேர் உங்கள் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை கவுண்ட் வந்து இந்த இடத்துல காட்டும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ சென்டு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ மெசேஜ் வந்து சென்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சென்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டு ஒன்று வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த டேஷ்போர்டு இருக்குன்னா அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து அதை கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் போகிறாங்க அந்த இதெல்லாமே இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நியூ ஃபீச்சர் இஸ் நவ் அவே லைவ். ஸோ நமக்கு வந்து அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் இப்போ தான் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணாலே எனக்கு டைரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே தான் போகும். ஓகேங்களா, ஓகே, ஸோ நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த இது. அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஓகே, ஸோ டேஷ்போர்ட் போயிட்டு நெக்ஸ்ட்டு புஷ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும் இங்கேயே கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நியூ மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நியூ புஷ்.
ஸோ இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேம் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து iOSக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? iOSக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து டாக்குமெண்டேஷன்லேயே இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் iOS பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அதோட அந்த இதில் போயிட்டு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த சைனிங் கேப்பபிலிட்டிஸில் போயிட்டு நம்ம வந்து புஷ் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ iOS வந்து செக்யூரிட்டி இந்த இது இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து லைக் எப்படின்னா நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணும்போது அந்த ஒரு சில இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ iOS நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம பேக் ஹேண்ட் வச்சு ட்ரிகர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா API ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு புஷ் நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி நம்ம பேக் ஹேண்டில் செட் பண்ணுறது அப்படின்றதுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் நம்ம இந்த இடத்துல ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக பேக் ஹேண்டில் ஏதாவது டேட்டா இன்செர்ட் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி லைக் எப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ரீல்ஸ் ஷேர் பண்ணுறாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பேக் ஹேண்ட் மூலியமாக ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நடக்கும்னா பேக் ஹேண்ட்லேருந்து ட்ரிகர் பண்ணுறப்ப இந்த ஆப் ஐடி எந்தெந்த ஃபோன்லலாம் கான்ஃபிகர் ஆகியிருக்கோ அந்த இதுக்கெலாம் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அது நம்ம வேணும்னா அதை வந்து நம்ம பேக் ஹேண்ட் லைக் ஜாங்கோ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு கூட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சேனலை வந்து சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.